பார்ட்ட நம்ம எங்கே முடித்தோம்? அருண்மொழி பிரம்மராயர்கிட்ட வந்து, அப்பா நான் தேவரடியார்கள் இல்லத்திற்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, பிரம்மராயர் அவனுக்கு கொஞ்சம் அறிவுரையெல்லாம் சொல்லிட்டு குழைந்து பேசாதே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உடனே அருண்மொழி, நான் குழைந்து பேசுவதாக யார் உங்களிடம் சொன்னார்கள் என்பது போல பார்க்க, பிரம்மராயர் மீண்டும் அவனுக்கு ஒரு அறிவுரை சொன்னார். ஆனால் அருண்மொழிக்கு பிரம்மராயர் சொன்ன அறிவுரை பிடிக்கல. இதோட தான் போன பாட்டு நம்ம முடித்தோம். இதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். உயரமான அந்த பெரிய பந்தல் தான் அழுத்தமாக வேயப்பட்டிருந்தது. வீடுகள் எல்லாம் ஏனோதானோ என்றுதான் கட்டப்பட்டிருந்தன. மழை நீர் உள்ளே வந்தது. எவ்வளவு மண்ணை வாரி தடுத்தாலும் அதை மீறி பள்ளமாக இருப்பதால் காரையை உடைத்து கொண்டு வீட்டிற்குள் வந்தது. வீட்டில் உள்ள பெண்களும் குழந்தைகளும் வெளியே வந்து பந்தலில் உள்ள பெரிய பாறைகளில் மீது அமர்ந்து கொண்டார்கள். சுற்றிலும் விளக்குகளும் தீப்பந்தங்களும் ஏற்றி வைத்து தூக்க கலக்கத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். மழையின் வேகம் அதிகரித்தது. 1456 சிற்பிகளும் விழித்து கொண்டார்கள். என்ன செய்வது என்ற கவலையோடு மழையை பார்த்தார்கள். காற்று சீறி அடித்தது. சாரல் உள்ளே வந்தது. குழந்தைகள் வீறிட்டு அழுதன. குழந்தைகளை பெண்கள் துணியால் மூடிக்கொண்டார்கள். உடம்பை குறுக்கி கொண்டார்கள். சதாசிவ கல்தச்சன் எழுந்து பாறை மீது நின்று சுற்றுமுற்றும் பார்க்கிறான். அவன் மேலே நின்று சுற்றி பார்ப்பதை பார்த்த ஒரு 40 வயது பெண்மணி எழுந்து நிற்கிறார். போதும் கோவில் கட்டியது, என்னை விட்டுவிடு, நான் ஊருக்கு போகிறேன் என்று கை நீட்டி சதாசிவ கல்தச்சனை பார்த்து பேசுகிறார். கோட்டை மாதிரி வீடு, 4 தலைமுறை பார்த்து பார்த்து இழைத்து இழைத்து கட்டிய கருங்கல் கட்டிடம். ஒரு வெயில் தெரியாது, ஒரு குளிர் எடுக்காது, ஒரு மழைச்சாரல் உள்ளே வராது. தாயின் கர்ப்பப்பையை போல மிக அற்புதமான அந்த வீட்டை விட்டுவிட்டு இந்த ஓலை குடிசையில் வந்து நான் என்ன சுகம் கண்டேன்? எதற்கு எங்களை இப்படி வேதனைப்படுத்துகிறீர்கள்? கோவில் வேலை செய்ய வேண்டும் தான், ஆனால் அதற்கான வசதிகள் செய்து கொடுக்க வேண்டாமா? நாங்கள் என்ன அனாதைகளா? எடுப்பார் கைப்பிள்ளையா? வாரத்திற்கு ஒரு முறை தானியம் தருவதையே இந்த சோழ வீரர்கள் அலுப்பாக தருகிறார்கள். கோவில் வேலை எப்பொழுது ஆரம்பிக்கும் என்று கேட்கிறார்கள். தெரியவில்லை என்றால் உட்கார்ந்து உட்கார்ந்து சாப்பிடுகிறீர்களே, வேலையை ஆரம்பிக்க வேண்டாமா என்று கேட்கிறார்கள். உன்னுடைய தானியமாடா சாப்பிடுகிறேன், உங்களுடைய சொத்தையா அபகரிக்கிறேன் என்று கேட்டேன். வாயை பொத்திக் கொண்டு போய்விட்டான். எனக்கு சோறு தின்னவே பிடிக்கவில்லை. அந்த கேள்வி இன்னும் என்னை உறுத்துகிறது. வெறுமே உட்கார்ந்து சாப்பிடவா நான் இங்கு வந்திருக்கிறேன்? அந்த பெண்மணி ஆவேசத்தோடு பேசுறா. அந்த பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா, கல் உடைக்கிறவ, உருளை கற்களும் படிக்கற்களும் தூண்களும் செதுக்குகிறவ. சிற்ப வேலை தெரிந்தவள் அல்ல. பெரிய பெரிய பாறைகளை கோடு போட்டு நீல வாட்டிலோ சதுர வாட்டிலோ செதுக்கும்படி சொன்னா நாள் புறாவும் கொத்தி கருவி எடுத்து சின்ன சின்ன செதிலாக பாறைகளை உடைத்து அவள் தூணாக்குவா. ஒரு அளவு வரை அவள் உடைத்த பாறையை சிற்பிகள் எடுத்துக்கொண்டு போய் வட்டமாகவோ பட்டையாகவோ சதுரமாகவோ சிற்பங்களாகவோ செதுக்குவார்கள். அப்படி அவள் செதுக்குகிற பாறைக்கு பாதி திட்டம் முடிந்த பாறை என்று பெயர். அந்த பாதி திட்டம் உடைக்கப்படவில்லை என்றால் சிற்ப வேலை செய்ய முடியாது. பாதி திட்டம் உடைக்கிறவர்களிடம் சிற்பங்கள் செய்கின்ற நெளிவு இருக்காது. சிற்பங்கள் செய்கிற நெளிவு இருக்கிறவர்கள் பாதி திட்ட வேலையை செய்ய மாட்டார்கள். எங்களுக்கு வசதி இல்லை, வேலை செய்ய முடியாது என்று அரசரிடம் திட்டவட்டமாக சொல்லிவிட வேண்டும். வேறு ஏதோ ஒரு பெண் குரல் கூட்டத்தின் நடுவில் இருந்து கேட்குது. அப்படி சொல்ல முடியுமா? யாரோ ஒருவர் விசாரிக்கிறார். ஏன் முடியாது? 7 பனை உயரம் அரசரா கட்டுகிறார்? இல்லை, இங்குள்ள அதிகாரிகள் கட்டுகிறார்களா? நாம் தானே கட்டுகிறோம். நம்மை அனுசரித்து போனால் தானே கட்ட முடியும். சவுக்கு வீசினால் கத்தி காட்டினால் நடந்துவிட முடியுமா? இப்போது கூட நாம் சலுகையில் பெறவில்லை எனில் வேறு எப்போது பெறுவது என்று அந்த பெண்மணி ஆவேசத்தோடு பேசுகிறார். உட்கார்ந்து கொண்டிருந்த 60 வயது கிழவி முன்தலை நரைத்தவ கால் ஊன்றி பாறைகள் மீது ஏறி நின்று கொள்கிறார். ஒரு நாள் மழைக்கே எல்லோரும் அரண்டு போய் பேசுகிறீர்களே, ஏதோ இதுவரையில் மழையிலேயே நனையாதது போல நாடகம் போடுகிறீர்களே. வெளியூருக்கு வந்திருக்கிறோம், வேலைக்காக வந்திருக்கிறோம். நம் ஆண்கள் எல்லோரும் வீட்டில் உட்கார்ந்து வேலை செய்கிறவர்கள் அல்ல. கருவிகளை எடுத்துக்கொண்டு எங்கு வேலை இருக்கிறதோ, எங்கு கோவில் கட்டப்படுகிறதோ அங்கு போய் வேலை செய்கிறவர்கள் தான். அந்த இடத்தில் என்ன கிடைக்கிறதோ அதை அனுசரித்து கொண்டு போகிறவர்கள் தான். இந்த வேலை உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்காக செய்வது என்று தெரிந்தவுடன் அதிகமாக நாம் எதிர்பார்க்கிறோம். இது சிவன் வேலை, சிவனுக்காக செய்கிற வேலை. நாமெல்லாம் சிவனின் அடிமைகள். கூரையே இல்லாது போனாலும் கூட, உணவு கொடுக்காமல் போனாலும் கூட, வேறு எந்த வசதிகளும் இல்லாமல் போனாலும் கூட வேலையை செவ்வனே முடிப்பதுதான் நம் குலத்திற்கு அழகு, நம் குடும்பத்திற்கு அழகு. அதிகமாக இங்கு உட்கார்ந்து பேசுகிறீர்கள். இந்த இடத்திலிருந்து நீங்கள் பேசுவது வெளியே போய் அரசருக்கு தெரிந்தால் அரசரின் மனம் எவ்வளவு வேதனைப்படும். எழிலி, தயவு செய்து உட்கார். சதாசிவ கல்தச்சன் எழிலி பேசிக் கொண்டிருக்கும் போதே உட்கார வைக்கிறான். எழிலி பாறையிலிருந்து கீழே இறங்கி எந்த மறுப்பும் சொல்லாம தரையில உட்கார்ந்து கொள்றா. எழிலி பேசுவதில் நியாயம் இருக்கிறது, நாம் அழுத்து கொள்ளக்கூடாது. ஆனால் அதே சமயம் இப்படி இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் போது குழந்தைகளோடும் பெண்டுகளோடும் அவஸ்தைப்பட்டு கொண்டிருப்பதை அரசருக்கு தெரிவித்துதான் ஆக வேண்டும். நாமாய் போய் தெரிவிப்பதா அல்லது அரசர் வரும்பொழுது சொல்வதா? இதுதான் என் கேள்வி.
சதாசிவ தச்சன் உரத்து சொல்ல, குமரி முனையிலிருந்து வடவேங்கடம் வரை சோழ தேசத்தை கட்டியாளும் அரசருக்கு உங்களுக்கு என்ன தேவை என்று தெரியாதா? நாம் என்ன செய்கிறோம் என்று தெரியாதா? உங்களுக்கு வசதிகள் குறைவு என்பதை அவர் அறிய மாட்டார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? மிகப்பெரிய வேலை ஆரம்பித்திருக்கிறார். இது ஒரு நிதானத்திற்கு வரவே 1 வருடமாகும். இன்று வேகமாக மழை பொழிவதால் நம்முடைய தூக்கம் கெட்ட அலுப்பில் கோபமாக பேசுகிறோம். இந்த மழை நல்லது, பூமியை குளிர்விக்கும். சுள்ளென்ற வெயில் குறைந்து பூமியின் தகிப்பும் மறைந்து குளுமையாக்கும். காவிரியில் நீர் பெருக்கெடுத்து ஓடும், கால்வாய்களிலும் பொங்கி வழியும். தயவு செய்து விடியும் வரை பொறுத்து கொள்ளுங்கள், எல்லாமும் சரியாகும். எழிலி உரத்த குரல்ல கை கூப்பியபடியே பேசுறா. கூட்டம் அவளை உற்று பார்க்குது. அவள் சொல்வதில் உள்ள நியாயத்தை புரிந்து கொள்ளுது. சதாசிவ தச்சன் எழிலியை பார்த்து மெல்ல சிரிக்கிறான். இந்த எழிலி யாருன்னு பார்த்தீங்கன்னா, குடந்தையில் ஒரு கோவில் விமானம் கட்டி கொண்டிருந்த போது விமான வேலை செய்து கொண்டிருந்த எழிலியின் புருஷன் கால் தவறி விழுந்து இறந்து போனான். கோவில் வேலைகள் ஆரம்பித்து பாதி நடந்து கொண்டிருந்த போது கடும் மழை பெய்து சுதைகள் கரைய ஆரம்பித்தன. இரவு நேரம் சுதைகளை போர்த்துவிட்டு வரலாம் என்று எழிலியின் கணவன் விமானத்தின் மேலேற கால் தப்பி சுண்ணாம்பு நீர் வழுக்கி தரை நோக்கி விழுந்து தலையில் அடிபட்டு இறந்து போனான். மழைதான் காரணம், மழைதான் காரணம் என்று பல பேர் சொன்னார்கள். ஆனால் எழிலி மழையை கோபித்துக் கொள்ள மறுத்துவிட்டாள். அவர் தலையெழுத்து முடிந்து போயிற்று. என் விதி மோசமாக இருந்திருக்கிறது. நான் போன ஜென்மத்தில் செய்த பாவம் என்னை இன்னும் துரத்துகிறது. என் புருஷன் இறந்ததற்கும் மழைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று ஆணித்தனமாக அப்பொழுதே சொன்னவள் இப்பொழுது மழையை யாரோ கோபித்துக் கொள்ளும் போது அவள் முன்னே வந்து மறுத்து பேசுகிறாள். எழிலின் கணவர் சுதை வேலை செய்கிறவர். எழிலிக்கு இந்த சுதைக்காக சுண்ணம் மறைக்கிற வேலை. இந்த சுதை சிற்பங்கள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுண்ணாம்பு சிற்பங்கள். அந்த சுண்ணாம்பு சிற்பம் செய்கிறவர் தான் எழிலியோட கணவர். 60 வயதில் அவள் தளராது இருந்தாலும் முன்பு போல சுண்ணம் மறைக்க முடியல. வேறு யாரேனும் மறைத்தா பதம் பார்த்து விட்டு எப்படி அரைப்பது என்று சொல்லி கொடுத்து விட்டு நகர்ந்து விடுவா. ஆனா ஓய்ந்திருக்க மாட்டா. எல்லா இடத்திற்கும் போய் வேலை எப்படி நடக்கிறது, யார் யாரை உற்சாகப்படுத்த வேண்டும், என்ன விதமான குறைகள் இருக்கின்றன என்று சுற்றி சுற்றி வருவா. வெறுமே சுற்றி வந்தா நன்றாக இருக்காது என்பதால, ஒரு அதிகாரியைப் போல கர்வம் ஏற்பட்டுவிடும் என்பதால ஒரு பானையை இடுக்கிக் கொண்டு பானையின் மேல் மூடி வைத்துக் கொண்டு மூடியின் மீது ஒரு கோலையை வைத்துக் கொண்டு நீர்மோர் வேண்டுமா நீர்மோர் வேண்டுமா என்று வேலை செய்பவரிடம் கேட்டுக்கொண்டு நீர்மோரும் பானகமும் கொடுத்து கொண்டிருப்பா. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஐயா. ஒரு நடுத்தர வயது கல்தச்சன் எழுந்து நிற்கிறான். சிற்பிகளைப் போல எடுபட்டவர்கள் வேறு எவரும் இல்லை. எத்தனை சிறப்பாக கட்டினாலும், எத்தனை உயரமாக கட்டினாலும், எத்தனை ஆபத்துகளை மீறி உற்சாகமாக வேலை செய்தாலும் நம்மை ஆதரிப்பார் என்று எவரும் இல்லை. நம்முடைய வேதனைகள் என்ன, குறைகள் என்ன என்று கேட்பதற்கு கூட ஆள் இல்லை. அரசர் வேலைக்கு வந்து விட்டோம், அனுசரித்துதான் போக வேண்டும். ஆனாலும் நம்மை 1456 பேரை ஆடு மாடுகள் போல ஒரே பந்தலில் உட்கார வைத்து எந்த உதவியும் இல்லாமல் மழை நேரத்தில் போய் ஒண்டிக் கொண்ட அதிகாரிகளையும் அரச குடும்பத்தினரையும் நினைத்தால் எனக்கு கோபமாகவும் ஆத்திரமாகவும் தான் இருக்கிறது. இங்கு வந்திருக்கின்ற 10,000 அடிமைகளையும் அரண்மனைக்கு அழைத்து போய் அங்கு விருந்து கொடுத்து கொண்டிருக்கிறார் மன்னர். அப்பொழுது நான் யார்? வேண்டாதவனா? கோவில் வேலை செய்பவன் நாயினும் கீழானவனா? கூலிப்படையைச் சேர்ந்தவன் உத்தமமானவன்? கோவில் சிற்பி மட்டமானவனா? எதற்கு இந்த கிழவி எழுந்து அரசருக்கு ஆதரவாகவும் நம்மை இழுத்தும் பேசுகிறாள் என்று புரியவில்லை. மழை நின்றதும் நாளை காலையில் நானும் என் மனைவியும் 2 பிள்ளைகளும் இந்த இடத்தை விட்டு எங்கள் ஊருக்கு போக போகிறோம். யார் தடுத்தாலும் எங்களால் இந்த வேலையை செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு உதறிவிட்டு போக போகிறோம். யார் என்ன நினைத்தாலும் சரி, இது முடிவான விஷயம் என்று உரத்த சொல்லிவிட்டு கற்பாறையில அமர்றான். அவன் சொன்னது சரி என்றும் தவறு என்றும் சிலர் முணுமுணுக்கிறாங்க. வேட்டியால முகத்தை மூடி கூரை பந்தலின் சவுக்கு கட்டையில் சாய்ந்து கொண்டிருந்த பிரம்மராயரின் உளவுப்படை வீரன் ஒருவன் மெல்ல வேட்டியை மடித்துக் கொண்டு புதுக்குப்புறம் போவது போல போய் மழையில நனைந்து இருட்டுல கரைந்து பிரம்மராயரின் இடத்தை நோக்கி நடக்கிறான். வழியில் உள்ள வீரர்களிடம் முத்திரை மோதிரத்தை காட்டி குதிரையை வாங்கி கொள்றான். அடுத்த அரை நாழிகையில பிரம்மராயர் குதிரையோடு அந்த கூரை பந்தலுக்கு வரார். உட்கார்ந்து கை கருங்கல்லால தரை மண்ணை கிளறி கொண்டிருந்த எழிலி திடுக்கிட்டு நிமிர்ந்து பிரம்மராயரை பார்க்கறா. எழுந்து நின்று கை கூப்புறா. பிரம்மராயர் அவளை தனியே வரும்படி செய்கை செய்ய ஓலை தடுக்கை தனித்தனியே பிடித்து கொண்டு தேவரடியார்கள் இருக்கின்ற இடம் போய் முதல் வீட்டை அடையிறாங்க. திண்ணையில ஏறுறாங்க. கதவை தட்டுறாங்க. கரியமாணிக்கம் கதவை திறக்கிறா. பிரம்மராயர் வீட்டிற்குள்ள நுழையிறார். எழிலி தயங்கி உள்ளே நுழைய அவளை கரியமாணிக்கம் வரவேற்கிறா. 2 பேருக்கும் மனைய போடுறா. எதிரே உட்கார்ந்து கொள்றா. இது எழிலி, சுதை சிற்பி ருத்ரபூபதியின் மனைவி. ருத்ரபூபதி இப்போது இல்லை, விமான வேலை செய்யும் போது இறந்து போனார். எங்கள் ஊர் அம்மன் குடியில் உள்ள துர்க்கை கோயில் அவர் கைவண்ணத்தில் தான் மின்னிக் கொண்டிருக்கிறது. இந்த தேவரடியார் பெயர் கரியமாணிக்கம்.
மாணிக்கம் எச்சுமண்டை என்ற இன்னொரு தேவரடியாரோடு இங்கு குடியிருக்கிறார். நீங்கள் நான் எல்லோருமே சிவத்தொண்டு செய்ய தயாராகி கொண்டிருக்கிறோம். அதனால்தான் பரஸ்பரம் அறிமுகம் செய்து வைத்தேன். பிரச்சனை எது நடுவே கிளம்பினாலும் சிவத்தொண்டு நிற்கக்கூடாது என்பதை மட்டும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் என்று பிரம்மராயர் மிருதுவாக பேசுகிறார். எழிலே அந்த பேச்சுக்கு அப்பால் தன்னை விட வயதில் இளமையான வாலிபத்தின் மிடுக்கில் இருக்கிற கரிய மாணிக்கத்தை பார்த்து புன்னகை செய்கிறா. அடுத்தவள் எங்கே என்று கேட்க அவள் தூங்கி கொண்டிருக்கிறா என்று சைகையால கரிய மாணிக்கம் சொல்ல அந்த பேச்சில்லாத சைகை மொழியே அவர்களுக்குள்ள ஒரு நல்ல இனிய இறுக்கத்தை ஏற்படுத்துது. அடடா, எவ்வளவு பெரிய அரண்மனை, எத்தனை பெரிய முற்றம், ஒரே நேரத்தில் 40 யானைகள் 100 குதிரைகள் கட்டும்படியான உள்புறம், இதற்கு வடக்கு பக்கம் அந்தபுர வாசல், அதற்கொரு மதில் சுவர், மதில் சுவர் மீது தீப்பந்தங்கள், காவலர்கள், முள் வேலிகள் என்று அத்தனை பாதுகாப்பு. விகர்ண இதெல்லாம் பார்த்தபடியே உள்பக்கமாகவே சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு கொட்டடியாக தாண்டி இடதும் வலதும் அலையறான். தரை மிக கவனமாக ஈசான்ய மூலையில் சரியும்படி வைக்கப்பட்டிருக்கு. ஈசான்ய மூலையில் மிகப்பெரிய கிணறு இருக்கு. யானைகளை குளிப்பாட்ட வேண்டும் என்பதற்காக பெரிய தொட்டியும் கிணற்றுக்கு அருகே 3 பேர் ஓடக்கூடிய ஏற்றமும் இருக்கு. குதிரைகளுக்கு சுவர்ல வளையங்கள் வைத்திருக்கிறார்கள். யானை கொட்டடியில் வளையங்கள் முழுவதும் தரையில் அடிக்கப்பட்டிருக்கின்றன. யானை வளையத்தை இழுத்து சுவரை பாழாக்கிவிடும் என்பதால் வளையங்கள் எல்லாம் பாறைகளுக்கிடையே அடிக்கப்பட்டிருக்கின்றன. எல்லா வளையங்களும் எந்த பிசிறும் இல்லாமல் மிக நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்கின்றன. யானை கட்டுகிற சங்கிலியை விகர்ணன் எடுத்து பார்க்கிறான். நல்ல பளபளப்பாக இருக்கு. சங்கிலி இரும்பில் கருப்பும் வெளுப்பும் மாறி மாறி தென்படுது. அதாவது சங்கிலியை அடித்து கோர்த்து விட்டு சங்கிலியை உறுதியாக்க பழுக்க காய்ச்சி எண்ணெயில் இறக்கி வலுவேற்றி இருக்கிறார்கள். இரும்பு வேலை அற்புதமாக செய்கிற ஆட்கள் யாரோ தஞ்சையில் இருக்கிறார்கள். குதிரை லாடங்கள் ஒரு இடத்தில் குவிந்து கிடந்தன. எல்லாம் பழைய லாடங்கள். சில இடங்களிலே அலங்காரமான குதிரை கண் பட்டைகளும் மாட்டப்பட்டிருந்தன. மிரளுகின்ற குதிரைகளுக்கு கண் பட்டைகள் கட்டி அனுப்புவார்கள் போலும். சில சவுக்குகள் இருந்தனவே தவிர வேறு எந்த ஆயுதமும் இல்லை. நீண்ட இரும்பு கம்பிகள், துருப்பிடித்தவைகள் சிலது ஓரத்தில் போடப்பட்டிருந்தன. ஏதாவது ஒன்றை எடுத்து வைத்துக் கொள்ளலாமா, தேவையா என்று இந்த இரும்பு கம்பிகளை பார்த்து விகர்ண யோசிக்கிறான். இல்லை, இவைகளை வைத்திருப்பதன் மூலம் தொந்தரவுகள் ஏற்படும். கீழே போடுறான். ஒரு அங்குசம் கூட இல்லாமல், அங்குசம்னா என்னன்னு தெரியுதா? யானையை அடக்க வச்சிருப்பாங்கல்ல, அங்குசம், அதை தான் சொல்றான். ஒரு அங்குசம் கூட இல்லாமல் இங்கே அடிமை வீரர்கள் வந்து தங்கப் போகிறார்கள் என்று அத்தனையையும் வாரி போயிருக்கிறார்கள். இல்லையெனில் இத்தனை குதிரைகள், இத்தனை யானைகள் இருக்கின்ற இடத்தில் உடைவாட்களும் ஈட்டிகளும் இரும்பு தடிகளும் இல்லாமலா போயிருக்கும்? அடிமை வீரர்கள் வரப்போகிறார்கள் என்பதற்காக சகலமும் அப்புறப்படுத்தப்பட்டு தயாராக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியெனில் இந்த இடத்தில் உள்ள விஷயங்களை அப்புறப்படுத்த சில 100 வீரர்கள் தேவைப்பட்டிருக்கும். இந்த வீரர்கள் வெகு விரைவில் கால் நாழிகையில் இந்த இடத்தில் அத்தனை ஆயுதங்களையும் பார்த்து பார்த்து எங்கோ ஒளித்து வைத்திருக்க வேண்டும். இதை இவ்வளவு தெளிவாக யோசிக்கின்ற அதிகாரிகள் இருக்க வேண்டும். அவர்கள் யோசிப்பை நிறைவேற்றுகின்ற வேலையாட்கள் இருக்க வேண்டும். அப்படியானால் இது மிக மிக கட்டுக்கோப்பான ஒரு அரண்மனை, மிக தெளிவான நிர்வாகம். அந்த தென்னந்தோப்பிலிருந்து இந்த அரண்மனைக்கு வருவதற்குள் இந்த இடம் காலி செய்யப்பட்டிருக்கிறது என்றால் இது மகத்தான சாதனை. சோழ தேசம் ஜெயித்ததில் ஆச்சரியமே இல்லை. சோழ தேசத்தில் மக்கள் கட்டுக்கோப்பாக தன் நாடு, தன் மொழி, தன் மதம் என்று இறுக்கமாக இருக்கிறார்கள். அதிகாரிகளின் பேச்சை வேலைக்காரர்கள் கேட்கிறார்கள். அதிகாரிகள் வேலைக்காரர்களிடம் பிரியமாக நடந்து கொள்கிறார்கள். அதிகாரிகள் அரசரை தெய்வமாக நினைக்கிறார்கள். அரசன் அதிகாரிகளை உயிராக நினைக்கிறான். இங்கு நல்ல விதமான எண்ண பரிமாற்றம் இருக்கிறது. ஆனால் கங்க தேசத்தில் வாழ்க்கை முறை இப்படி இல்லை. அங்கு எதற்கெடுத்தாலும் சவுக்கால் அடிக்கின்ற காட்டு மிராண்டித்தனம் உண்டு. இனிமையான வார்த்தைகள், பாராட்டுகள் எல்லாம் ஒருபொழுதும் வேலைக்காரர்களுக்கு கிடைப்பதே இல்லை. மரியாதையான உணவை ஒரு வேலை கூட கொடுப்பதில்லை. உனக்கு என்ன வேண்டுமென்று வேலையாட்களை அதிகாரிகள் ஒருபொழுதும் கேட்பதே இல்லை என்று விகர்ண யோசிச்சுக்கிட்டே அந்த அந்தபுர கதவுக்கு அருகே போய் நின்று சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கான். என்ன வேண்டும் உனக்கு என்று ஒரு குரல் வருது. இருட்டில் நின்றுட்டு இருந்த வீரர்கள் மெல்ல வெளியே வராங்க. அவன் அருகே வந்து அவனை நிமிர்த்தி பார்க்கறாங்க. ஏதும் அவசரமா என்று கேட்கறாங்க. ஒன்றுமில்லை, இது என்ன இடம்? இது அந்தபுரம். அரசர் இதற்குள் தான் இருக்கிறாரா என்று விகர்ணன் கேட்க, ஆமாம், இதற்குள் தான் இருக்கிறார். என்ன தேவை உனக்கு என்று மறுபடியும் அந்த வீரர்கள் கேட்க, நாளை காலை அரசரை சந்திக்க முடியுமா என்று விகர்ணன் பதிலுக்கு கேட்கிறான். எதற்காக அரசரை சந்திக்க வேண்டும்? காலில் விழுந்து வணங்க வேண்டும். என்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படியா? அறிமுகப்படுத்திக் கொள்ளும்படியாக நீ யார்? எங்களுக்கு சொல் என்று வீரர்கள் சாதாரணமாக கேட்கிறாங்க. கங்க தேசத்தில் ஒரு நாளும் எந்த வீரனும் இப்படி வாசலில் வந்து நிற்கின்ற வழிபோக்கனிடம் பேச மாட்டாங்க. வந்ததுமே அடிதான் விழும், மிரட்டல் தான் இருக்கும்.
நான் ஒரு சிற்பி, ஆனால் போரில் பங்கு கொண்டேன். எனக்கு போர் பழக்கமில்லை. என்னை போன்ற பலருக்கும் போர் பழக்கமில்லை. அதனால் வலிவுமிக்க சோழ வீரரிடம் மிக எளிதாக தோற்று போனோம். சோழ வீரர்கள் எங்களை கைது செய்து கொண்டு இங்கே அழைத்து வந்து விட்டார்கள். 2.5 வருடங்களுக்கு முன்பு நடந்த போரில் நான் கைதியாகி திருவொற்றியூரில் வெகுகாலம் சிறை வைக்கப்பட்டேன். ஆனால் அடிப்படையில் நான் ஒரு சிற்பி, கருவறை சிற்பி. அரசர் மிகப்பெரிய கோவில் கட்டப் போகிறார் என்பதை போய் பார்த்து தெரிந்து கொண்டேன். அரசர் காலில் விழுந்து வணங்கி என்னை உபயோகப்படுத்திக் கொள்ளுமாறு அவரிடம் விண்ணப்பித்துக் கொள்ள வேண்டும். என்ன சிற்பி என்று சொன்னீர்கள்? கருவறை சிற்பி. சரி, உள்ளே வாருங்கள். அந்த பெரிய கதவுல சிறிய திட்டு கதவை அந்த வீரன் திறக்கிறான். உள்ளுக்குள்ளே நுழைந்து வா என்று சொல்றான். விகர்ணன் உள்ளே நுழைய அந்த கதவை அடித்து மூடுறான். குறுக்கே மரக்கட்டையை இழுத்து வைக்கிறான். விகர்ணனை அழைத்து கொண்டு போய் தீப்பந்தத்தை சுற்றி இருந்த வீரர்களுக்கு அருகே அழைத்து போறான். இவன் கருவறை சிற்பியாம், அரசரை பார்க்க வேண்டுமாம், ஏதோ சொல்கிறான். நெடுநேரமாக அரண்மனையின் சகல பகுதிகளையும் உற்று உற்று பார்த்து கொண்டு வந்தான். இப்பொழுது வாசலுக்கு வந்து அதன் உயரத்தையும் அகலத்தையும் கண்களால் அளந்து கொண்டிருந்தான். என்ன என்று கேட்ட போது இப்படி பதில் சொல்கிறான் என்று பணிவாக தெரிவிக்கிறான். ஆக தான் எல்லா இடங்களையும் சுற்றி திறந்ததை வீரர்கள் கவனித்திருக்கிறார்கள் என்பதை விகர்ணன் புரிந்து கொள்றான். அமைதியாக கையை கட்டி கொண்டு நிற்கிறான். சற்று தூக்க கலக்கமாகவும் உணவு உண்ட களைப்பாகவும் இருந்த வீரர்கள் மெல்ல அவனை பார்த்து புன்னகை செய்றாங்க. உட்காருங்கள். ஒரு செவ்வகமான கருங்கல் பாறையை சுட்டி காட்டுறாங்க. அவர்களுடைய ஆசனமும் அந்த கருங்கல் பாறையாக இருக்கு. அந்த பாறையை தடவி பார்த்து விகர்ணன் உட்கார்றான். என்ன கோட்டைக்கு மரக்கதவை வைத்திருக்கிறீர்களே, ஒருவேளை மரக்கதவை யானை வைத்து எதிரிகள் பிளந்து விட்டால் என்ன செய்வீர்கள்? இங்கே இருக்கின்ற பாறைகள் எதற்கு என்று விகர்ணன் சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்கறான். தீப்பந்தத்தோட வெளிச்சத்துல அம்மாதிரியான செவ்வகமான பாறைகள் பலதும் கிடக்குது. கதவுகள் உடைபடும் என்று தெரிந்துவிட்டால் நாங்கள் இந்த பாறைகளை இழுத்து நடுவே போட்டு விடுவோம் என்று தலைமை வகிப்பன் போல இருந்த ஒரு வீரன் சொல்றான். இதை நடுவே போட்டு விட்டால் வீரர்கள் ஓடி வர மாட்டார்களா? வீரர்கள் ஓடித்தான் வர வேண்டும். மற்றபடி யானையோ குதிரையோ வர முடியாது. இம்மாதிரியான பாறைகளை நடுவே நாலாபுறமும் மடக்கி போட்டு விட்டால் உள்ளுக்குள்ளே மாட்டு வண்டியோ சிறுதேரோ புறவிகளோ யானையோ வரவே முடியாது. காலாட்படைதான் முன்னேற முடியும். அப்படி காலாட்படைகள் முன்னேறினால் பல அம்புகள் தைக்கும்படியாக வீரர்கள் மேலே உட்கார்ந்திருப்பார்கள். அம்புகளை தடுக்கின்ற கேடயத்தோடு எவரேனும் வந்துவிட்டால் அவரை துரத்தவும் நாங்கள் வழிவகை வைத்திருக்கிறோம். கொதிக்கின்ற எண்ணெயை பெரிய கரண்டிகளில் முண்டு இங்கு நிற்பவர் தலையில் ஊற்ற முடியும். அடே கரண்டி காட்டடா என்று கீழிருந்து குரல் கொடுக்க அந்த முற்றத்தின் மதில் சுவர் மேலிருந்த வீரன் மூங்கில் நுனியில சுற்றப்பட்ட மிகப்பெரிய அகப்பையை காட்டுறான். அகப்பை மீண்டும் உள்ளுக்குள்ளே போகுது. அடே அப்பா, புதிதாக இருக்கிறதே, இதுவரை நான் பார்த்ததே இல்லையே. ஏன் கங்க தேசத்தில் இந்த மாதிரி கோட்டை பாதுகாப்பு இல்லையா? நான் இருக்கின்ற சிற்றரசருடைய கோட்டை மூங்கில் கம்புகளால் ஆனது. அரசருடைய அரண்மனை புற்களால் வேய்ந்த கூரை, 2 அடுக்கு கூரை. ஏன் கற்கோட்டை கட்டி கொள்ளவில்லை? ஒருவன் விகர்ணனை பார்த்து கேள்வி கேட்கிறான். இதற்கெல்லாம் நேரமில்லை, இதற்கெல்லாம் வசதி இல்லை. நாங்கள் இருக்கின்ற இடம் மலையும் மரங்களும் அடர்ந்த காடு. மழை பெய்தால் சீராகி விடுகிற பூமி. கட்டிடம் ஏன் கட்டிக்கொள்ளவில்லை? அதற்கு என்ன காரணம்? கங்க தேசத்தில் ஒரு எண்ணம் இருக்கிறது. கல்லோ செங்கல்லோ காரையோ கோவிலுக்குத்தான் உபயோகப்படுத்த வேண்டுமே தவிர மனிதர்கள் வசிக்கும் கட்டிடங்களுக்கு உபயோகிப்பது நல்லதல்ல என்பது கருத்து. கட்டிடங்களுக்குள் இருப்பது மனிதர்களை பலவீனப்படுத்தும் என்பது எங்கள் பெரியவர்களுடைய வாக்கு. புரியவில்லையே. எங்கள் ஊரில் கடும் குளிர் இருக்கும். குளிருக்கு வெளியே வந்து தோளாடை போர்த்தி கொண்டு அல்லது கம்பளியை சுற்றி கொண்டு குளிரோடு வாழ பழக வேண்டுமே தவிர கட்டடத்தின் வெதுவெதுப்புக்குள் நுழைந்து விடக்கூடாது. நுழைந்து விட்டால் மறுபடியும் குளிரை தாக்கு பிடிக்க முடியாது. கட்டடத்தின் வெப்ப சுகம் தெரியக்கூடாது என்பதற்காகவே கட்டடங்கள் கட்டவில்லை என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். உனக்கு வாட்பயிற்சி உண்டா என்று இன்னொரு வீரன் கேட்கிறான். அப்படியெல்லாம் பிரதானமான பயிற்சி இல்லை. இங்கு வந்திருக்கிறவர்களில் சிறந்த வாள் பயிற்சி உள்ளவர்கள் உண்டா? உண்டு. ஆனால் அவர்கள் இனி வாள் எடுப்பதில்லை என்று சபதம் செய்திருக்கிறார்கள். ஏன்? சில மன வருத்தங்கள். யார் மீது? எங்கள் அரசன் மீது. அப்படியா? என்ன வருத்தம்? படையெடுத்து போக சொல்லிவிட்டாரே தவிர அதற்குண்டான எந்த உதவியும் செய்யவில்லை. போருக்குண்டான உற்சாகம் எதுவும் தரவில்லை. எப்பொழுதும் குடித்துவிட்டு ஆடும் தளபதிகள், பிறன்மனை தேடும் அதிகாரிகள், லஞ்சம் கேட்கும் ஊழியர்கள் என்று என்னுடைய தேசம் குழப்பமாக இருந்தது. அதில் நல்ல வீரர்கள் முன்னால் நின்று முடிந்தவரை போரிட்டு உயிர் துறந்தார்கள். சிலர் கைதானார்கள். சிலர் கைதான போது எவருமே உதவிக்கு வரவில்லையே என்று நொந்து வாட்களை கீழே போட்டுவிட்டு இனி வாளே எடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். அவ்விதம் சபதம் எடுத்தவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள்? ஒரு வீரன் கேட்க, 40 பேருக்கு மேல் இருக்கும். அவர்களை எனக்கு அடையாளம் காட்டுவாயா? ஏன்?
மறுபடியும் அவர்களோடு பேசி சமாதானம் செய்து சோழ தேசத்து வீரர்களாக அவர்களை மாற்றுவதற்கு விரும்புகிறேன். அந்த வீரன் சொல்ல தலைமை அதிகாரி நல்லது என்று தலையசைக்கிறார். இல்லை, அவர்கள் வாளெடுக்க மாட்டார்கள், சோழ தேசத்து வீரர்களாகவும் மாற மாட்டார்கள். எப்படி அவ்வளவு தெளிவாக சொல்கிறீர்கள்? நடுவே ஒரு முறை திருவொற்றியூரில் பாண்டிய வீரர்கள் உள்ளே புகுந்து இங்கு படையெடுப்பு நடத்தலாம், கலவரம் மூட்டலாம் என்று சொன்னபோது அவர்கள் தங்கள் சத்தியத்தை பாண்டிய வீரர்களுக்கு சொல்லி மறுத்து விட்டார்கள். சரி, வாளெடுத்து போராட வேண்டாம். அந்த 40 வீரர்களும் அரசர் எழுப்புகின்ற இந்த மாபெரும் கற்கோவிலை காப்பதற்காக சத்தியம் செய்வார்களா? இந்த வேலை முடியும் வரை இந்த இடம் விட்டு நகராது காப்பு கட்டி கொண்டு கோவில் குடமுழுக்கு முடிந்த பிறகே வேறு வேலைக்கு போவேன் என்று பிரதிங்கை செய்து கொள்வார்களா? செய்து கொள்வார்கள் என்று நினைக்கிறேன். அப்படிப்பட்ட எண்ணத்தில்தான் இங்கு வந்திருக்கிறார்கள். இது தவிர வேறு ஏதேனும் அவர்களுக்கு எண்ணம் உண்டா? கடல் தாண்டி கடாரம் போவது, சீனம் போவது என்று அவர்களுக்குள் சிலர் பேசிக்கொள்கிறார்கள். பரதகண்டத்தில் மட்டும் நின்று விடாது இன்னும் தேசத்தின் பல பாகங்களுக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அடேயப்பா, பெரிய ஆசையாக இருக்கிறதே. ஏன் இந்த ஆசை அவர்களுக்கு வந்தது? இந்த தேசம்தான் என்னுடைய தேசம் என்று இல்லாமல் போய்விட்டது. கங்க தேசத்தின் மீது பிடிப்பு போய்விட்டது. ஆக உலகத்தின் எந்த இடமெல்லாம் பலமாக இருக்கிறதோ, எந்த இடமெல்லாம் நாகரிகமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் பார்த்துவிட்டு ஒரு 10 ஆண்டுகள் கழித்து மீண்டும் கங்க தேசம் வந்து விட வேண்டும் என்று பேசிக்கொள்கிறார்கள். இரவு நேரத்தில் தூக்கம் வராது பேசுகின்ற பேச்சுகளில் இவையும் சில. உங்கள் பேச்செல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறதே அப்பா. இதற்கு கடல் தாண்டி போவானேன், நேரே கங்கையை போய் பார்க்க வேண்டும், வடக்கே போக வேண்டும் என்று எண்ணமில்லையா? அப்படியும் சிலருக்கு இருக்கிறது. விகர்ணா, உன்னை சந்தித்ததில், உன்னோடு பேசியதில், உன்னிடமிருந்து நல்ல தகவல்கள் வாங்கியதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் இந்த கோட்டை காவலில் முதல் தளபதி. இங்கு வா, படியேறு, இந்த வழிநடையிலிருந்து இந்த முற்றத்தை பார் என்று அவர் சொல்லிட்டு விகர்ணனையும் கூட்டிக்கிட்டு அழைத்து படியேறி அங்கு கொண்டு போய் நிற்கிறார். சுட்டி காட்டுறார். அந்த இடத்திலிருந்து முற்றம் தெரியுது. வீரர்கள் முன்னும் பின்னும் அலைவதும் பாடுவதும் படுத்து உருள்வதும் சிரிப்பதும் தெல்ல தெளிவாக கேட்குது. இங்கிருந்துதான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கு பல பேர் படுத்து உறங்க, கிடைத்ததை சாப்பிட ஆரம்பிக்க, கிக்களித்து பேச துவங்க, நீ மட்டும் ஒவ்வொரு இடமாக நகர்ந்து போய் ஆயுதங்களை தேடினாய். அதனால்தான் உன்னை உள்ளே வரச் சொன்னேன். உங்களை சோழப்படை வீரர்கள் முற்றிலுமாக முழு கவனத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதே. எனக்கு அந்த 40 வீரர்களையும் அடையாளம் காட்டினால் மன்னரிடம் அழைத்து போய் மிக முக்கியமான பொறுப்புகளை வாங்கி தருவதாக உத்தேசித்து உள்ளேன். உங்கள் கனவுகளுக்கெல்லாம் அவர் ஏதேனும் வழிவகுப்பார். இந்த கோவில் கட்டுகிற போதே வடக்கே வெகு தூரம் போய் கங்கை நீர் கொண்டு வரவும் அவருக்கு திட்டம் இருக்கிறது. அதற்காக ஒரு குழுவை அனுப்பவும் அவர் விரும்புகின்றார். இதையெல்லாம் நான் சொல்வதை விட நேரடியாய் மன்னரிடம் தெரிந்து கொள்ளலாம். நடுநிசி வந்துவிட்டது, இங்கேயே உறங்கு. விகர்ணனுக்கு அங்கு ஒரு மரப்பலகை காட்டப்படுது. தலைக்கு இன்னொரு பலகை தரப்படுது. போர்த்தி கொள்ள மெல்லியதாக ஒரு போர்வையும் தரப்படுது. வெற்றிலை போடுகிறாயா என்று கேட்க சரி என்று விகர்ணன் சொல்ல தாம்பூலம் தரப்படுது. சிறிது நேரம் வெற்றிலையம் என்று ருசித்து கொண்டிருந்த விகர்ண மரப்பலகையில மெல்ல சாயறான். போர்வையால தன்னை மூடிக்கொள்றான். நன்கு விடியும் வரை அயர்ந்து தூங்குறான். இதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.